வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே வாசிக்கிறேன். மார்க்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார். இந்த சம்பவம் எல்லாருமே அறிந்த ஒரு சம்பவம் தான். யோவான் ஸ்நானகன் அப்படின்னா யாருங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இயேசு வருவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தினவர் யாருன்னா இந்த யோவான் ஸ்நானகன் தான். மேசியா வருவதற்கு முன்பதாக நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன்னு சொல்லியிருந்தார் மல்கியா புஸ்தகத்தில். தேவன் சொன்ன மாதிரியே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே, மேசியா வருவதற்கு முன்பதாகவே தேவன் யார் அனுப்பினார்னா வழி ஆயத்தம் பண்ணுவதற்கு யோவான் ஸ்நானன் என்ன பண்ணார்னு அனுப்பினார். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மரியாட்ட தான் தேவதூதன் என்ன செய்யறாரு, பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இது பாத்தீங்கன்னா எலிசபெத்துக்கு இது எத்தனாவது மாசம்னா இது 6ஆவது மாதம். அப்பதான் அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. யாருங்க? மரியா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கு வயது வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 மாதம் தான். 6 மாதத்துக்கு மூத்தவர் யாரு? யோவான் ஸ்நானகன். இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஊழியத்தை என்ன பண்ணிட்டாருங்க? முடிச்சிட்டாரு. வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய், அப்ப இயேசு கலிலேயாவுக்கு போறாரு. ஏன் கலிலேயாவுக்கு போறாருன்னா யோவான் ஸ்நானன் எங்க வைக்கப்பட்டிருக்காருங்க? காவல்ல வைக்கப்பட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு வயசு எவ்வளவு? 30 வயது. அவர் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது வயது எவ்வளவு? 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றார். யோவான் ஸ்நானகன் அவருடைய ஊழியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணாரு? உண்டு பண்ணார். இஸ்ரவேல் தேசம் எங்கும் யோவான் ஸ்நானகனை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னா தேவனுடைய வார்த்தையை வல்லமையா பிரசங்கம் பண்ணார். யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையுமே அவர் பண்ணவே இல்லை. அவர் போதித்ததெல்லாம் என்னதான்? தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தான் போதிச்சார். பாருங்க, பவுல் இங்கிருந்து ஆசியா கண்டத்துக்கு போறாரு. போகும்போது யோவானுடைய சீசர்கள் அங்க இருந்தாங்க. ஆசியா கண்டத்திலே யோவானை பின்பற்றக்கூடிய யோவானுடைய சீசர்கள் எங்க இருந்தாங்கன்னா ஆசியா கண்டத்துல இருந்தாங்க. பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதப்பாரர்கள் இவங்கெல்லாம் யோவான் ஸ்நானகனை பார்த்தாலே என்ன ஆவாங்க? பயப்படுவாங்க. யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். பரிசேயரும் சதிசேயரும் ஞானஸ்நான திருவிழா என்ன பண்றாங்க? வர்றாங்க. அவங்கள பார்த்து கேட்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாரும் என்ன செய்ய மாட்டாருங்க? பச்சைபாதம் எல்லாம் பார்க்க மாட்டார். துன்மார்க்கர் இருந்தா அவர் என்ன செய்வார்? நேரடியாகவே கடிந்து கொள்வார். அதான் யோவானுடைய குணமே. ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டு பண்ணிட்டாரு. ஏரோது ராஜாவே யாரை பார்த்து பயப்படுறாரு? யோவான் ஸ்நானனை பார்த்து பயப்படுறாரு. அந்த அளவுக்கு எப்படி இருக்கிறாருங்க? ஆவியில ரொம்ப பலம் உள்ளவரா இருக்கிறாரு யோவான் ஸ்நானன். சரிங்களா? பாருங்க, இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது யோவான் என்ன செய்யப்பட்டார்? காவல் என்ன செய்யப்பட்டார்னா வைக்கப்பட்டார். சரிங்களா? ஏன் யோவான் ஸ்நானகனை ஏரோது ஏன் காவல்ல வச்சார்? கேள்வி அதுதான். மார்க்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17-18 பாருங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாலை தன் மனைவி ஆக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏன் யோவான் ஸ்நானன் காவலுக்கு ஏன் போனாரு? பாருங்க, இஸ்ரவேல் தேசம் எங்கும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறாரு. இஸ்ரவேல் தேசத்துல ஆட்சி செய்யக்கூடியவர் யாரு? ஒரு பகுதியில ஏரோது. ஏரோது பாவம் பண்ற. சரி, ஏரோதான பாவம் பண்றாரு, விட்டுட்டு போலான்னு போனார? என்ன பாவம் பண்ணாரு? தன் சகோதரனுடைய மனைவி என்ன பண்ணாருங்க? அவரு திருமணம் செய்தார், வைத்துக் கொண்டிருந்தார்.
யோவான் என்ன செய்யறார்? நேரா போய் உன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல. நீ பாவம் பண்றேன்னு சொன்ன, நீ அக்கிரமம் பண்றேன்னு சொன்ன இல்லைங்களா? அப்ப யோவானுடைய அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்ட போது ஏரோது மனம் திரும்பினாரு? மனம் திரும்பல. அப்ப கடிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது, பாவத்தை குறித்து சுட்டி காண்பிக்கின்ற பொழுது அவங்களுக்கு என்ன வருது? கோபம். ஏரோதுக்கு அதான் வந்தது, கோபம் வருது. யோவான் எங்க வச்சிட்டாருங்க? காவல்ல, ஜெயில தூக்கி போட்ட. நாம் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் கடிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏரோது என்ன செய்யலங்க? அதை ஏத்துக்கல. என்னுடைய பாவத்தை குறித்து கடிந்து சொல்வதற்கு இவன் யாரு? யோவான் ஸ்நானகன் ஏரோதின் பாவத்தை குறித்து கடிந்து கொள்றாரு. எதுக்கு கடிந்து கொள்றாரு? ஏரோது சரியான பாதையில் என்ன செய்யணுங்க? நடக்க வேண்டும் என்பதற்காக கடிந்து கொள்றார். ஆனாலும் என்ன சம்பவித்தது? ஏரோதுக்கு பயங்கரமா கோபம் வருது. கோபம் வந்து என்ன செய்யறாருங்க? தூக்கி காவல்ல தூக்கி போட்டுறாரு யோவான் ஸ்நானகன். மார்க் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதா இருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. ஏரோது கொலை செய்வதற்கு நினைக்கிறாரு. ஆனா யோவான் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறதுனால, அவர் தீர்க்கதரிசி இருக்கிறதுனால கொல்றதுக்கு என்ன பண்றாருங்க? யோசிக்கிறார். மத்தேயு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. தூக்கி ஜெயில வச்சுட்டாரு. இது ஏரோது அம்மாள் கேள்விப்படுறான். யாரு? ஏரோது திருமணம் பண்ணார் இல்லைங்களா, பிலிப்பியின் மனைவி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா கேள்விப்படுறான். யோவானை ஜெயில வச்சு என்ன பண்ணிடணும்? கொண்டு போட்டுறணும். அந்த அம்மாவுக்கு என்ன வந்ததுங்க? எரிச்சல், ஆங்காரம் வந்துருச்சு. யோவான் என்ன பண்ணக்கூடாது? சும்மா விடக்கூடாது. ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து என்ன யோசிக்கிறாங்க? சதி யோசிக்கிறாங்க. அவனை கொன்று போட மனதாக இருந்தால், கொண்டு போறதுக்கு மனதாகிறான். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. முயற்சி பண்ணி பாக்குறாங்க, என்ன ஆகலங்க? யோவான ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம் என்ன? அடுத்த வசனத்துல அதற்கான காரணத்தை அவர் சொல்ற பாருங்க. மார்க் 6:20 அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து. யோவான் எப்படிப்பட்டவர்? நீதியும் பரிசுத்தம் உள்ளவர். பாருங்க, ஏரோது துன்மார்க்கமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா யோவான் ஸ்நானகனை பார்க்கும்போது அவர் என்ன யோசிக்கிறாரு? அவர் எப்படிப்பட்டவர்? நீதியும் பரிசுத்தம் உள்ளவர். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துல இருப்பாங்க. மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க என்னதான் சொல்லுவாங்க? நான் பாவத்துல இருக்கிறேன், பரவாயில்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்தமா இருக்காங்கன்னு சொல்றாங்களா? பிறகு நிறைய பேர் அப்படிலாம் சிந்திக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் நீதிமானா இருந்தா கூட என்ன சொல்லதான் பார்ப்பாங்க? இவன் ஒரு துன்மார்க்கன், இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, நிறைய பேர்த்த ஏமாத்திக்கிறான். ஆனா ஏறுது அப்படின்னு நினைக்கிற. அவர் செய்த காரியம் வந்து நியாயம் இல்லாத காரியம் தான். ஆனால் யோவானை பார்க்கின்ற பொழுது எப்படிதான் பாக்குறாருங்க? நீதியும் பரிசுத்தம் உள்ளவர். அந்த விஷயத்துல எவரது பரவாயில்லையா? பரவாயில்ல இல்லைங்களா? வசனத்துல பாருங்க, பயந்து அவனை பாதுகாத்து. ஏன் ஏரோதியால்னால ஏன் யோவான் ஸ்நானனை கொல்ல முடியல? காரணம் என்ன? ஏரோது என்ன செய்யறாருங்க? பாதுகாக்கிறார். ஏரோதியால் சதி செய்து யோவானை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க, கொலை பண்ண முடியல. காரணம் என்னன்னா ஏரோது என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். அது வசனம் பாருங்க, அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து. யோவான் வந்து தூக்கி சிறைச்சாலையில போட்டார். ஆனா யோவான் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர் என்பதை என்ன பண்ணிட்டாருங்க? அறிஞ்சிட்டார். அறிந்து கொண்டு அவர் இடத்துல கிடைக்கக்கூடிய ஆலோசனை என்ன செஞ்சாருங்க? கேட்டு அந்த ஆலோசனை என்ன பண்ணாரு? நடக்கிறாரு. வசனத்துல பாருங்க, விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். என்ன ஆயிருக்கும்? ஏரோதியால என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். நமக்கு இப்பதான் என்ன வருதுங்க? எரிச்சல்.
பாருங்க, நீதியின் பாதையில திருப்புறார் யாரு? யோவான் ஸ்நானகன். ஏரோதை நீதியின் பாதையில திருப்புறாரு. அது யாருக்கு பிடிக்கல? ஏரோதியாளுக்கு பிடிக்கல. யோவான் இருக்கிறதுனால தானே என் பக்கத்துல இவர் வரமாட்டேங்கிறாரு. நான் யார் பக்கத்துல போக முடியல? ஏரோது பக்கத்துல போக முடியல. ஏன்னா யோவானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநேக காரியங்கள் என்ன செய்யறாருங்க ஏரோது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும் போது கேட்கும் போது ஏரோதுக்கு என்ன வருதுங்க? ஏரோதியாருக்கு எரிச்சல். இப்படியாவது கொண்டு போடுன்னு முயற்சி பண்றாங்க. ஆனால் என்ன செய்யறாரு ஏரோது? யோவானை பாதுகாக்கிறார், நீதிமான பாதுகாக்கிறார். இப்ப நிறைய நேரங்கள்ல இந்த ஏரோதியாலை போல நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க ஏரோதியாலை போல. பாவம் செய்கின்ற பொழுது யாராவது கடிந்து கொள்வோம் என்று சொன்னா அவங்க மேல என்ன வந்துடும்? உங்களுக்கு எரிச்சல் வந்துடும், கோபம் வந்துடும், மூர்க்க வெறி வந்துடும். ஏரோதியாளுக்கும் அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எந்த வித்தியாசமே கிடையாது. கடிந்து கொண்ட யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய வேண்டும் என்ன செய்யறாங்க? முடிவு பண்றார். யோவான் ஸ்நானன் வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்? ஏரோது செவி கொடுக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட இருதயம் தான் நமக்கு இருக்கும். கடிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது யார் கடிந்து கொண்டாலும் சரி, சபையிலுடைய எந்த சகோதரன் கடிந்து கொண்டாலும், வேத வாக்கியத்தை கொண்டு கடிந்து கொண்டாலும் அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயம் நமக்கு இருக்கும். ஏரோது யோவான் ஸ்நானகன் மீது எப்படி இருக்கிறாருங்க? ரொம்ப பிரியமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்டு என்ன பண்றாருங்க? நடக்கிறார். அவர் சொல்ற மாதிரி எல்லாம் அவர் என்ன பண்றாருங்க? செய்யறார். இத்தனைக்கு யோவான் பெரிய ஐஸ்வர்யவான் அப்படிலாம் கிடையாது. அவருடைய உடை என்ன? என்ன உடை போட்டிருந்தாருங்க? ஒட்டக மயிர் உடையை தரித்துக் கொண்டிருந்தார். என்ன சாப்பிட்டாரு? வெட்டிக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிட்டாரு சொல்லப்பட்டது வேத வாக்கியத்தில். ரொம்ப எளிமையான உடையை தான் தரித்திருந்தார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? பலம் உள்ளவைகள். எலியாவின் ஆவி உடையவரா இருந்தார். எலியா ஆகாபுக்கு பயந்தாரு. ஆரம்பத்துல தைரியமா ஆகாபுக்கு முன்பதாக போய் சொன்னாரு, நான் சொல்ற வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே பனியும் மழையும் என்னாகாது, பெய்யாது. ஏன்? இஸ்ரவேல் தேசத்தை ஆகாப் எடுத்து போட்ட. நேரா அவர்கிட்டே போய் நேரடியா என்ன பண்ணாருங்க? எச்சரித்தார். நீயும் உன் வீட்டார் தான் இஸ்ரவேல் என்ன செய்றீங்க? கலங்க பண்றீங்கன்னு சொன்ன. எலியாவின் ஆவி யாரிடத்துல இருந்தது? யோவான் ஸ்நானகன். ஏரோது அந்த தேசத்துல தேசாதிபதி தான். ஆனால் யோவான் என்ன பண்ணலங்க? பயப்படல. ஆசாரியர்களுக்கோ வேத பாரகர்களுக்கோ பரிசேயர்களுக்கோ நியாய சாஸ்திரிகளுக்கோ யாருக்குமே அவர் என்ன ஆகலைங்க? பயப்படல. தேவனுடைய சத்தியத்தை சத்தியமா என்ன பண்ணாருங்க? போதித்தார். தைரியம் உடையவரா இருங்க. நீதியும் பரிசுத்தம் உள்ளவர். மார்க்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. பின்பு சமயம் வாய்த்தது. எல்லாரும் இதற்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க. எப்படா சமயம் வாக்கி எப்படா பழி வாங்கலாம். அப்ப இந்த ஏரோதியாளுக்கு ஒரு சமயம் வாய்க்குது. என்ன சமயம்? சதி செய்து நினைத்து கொள்ள முயற்சி பண்றாங்க. யாரு பாதுகாக்கிறது? ஏரோது பாதுகாத்துட்டு இருக்கிறார். எப்படி சமயம் அமையுது பாருங்க. 21ஆம் வசனம். ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது, ஏரோதுக்கு பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாள்ல யாருக்கெல்லாம் விருந்து கொடுக்கிறாரு? பிரபுக்கள், சேனாதிபதிகள், கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கு என்ன பண்றாருங்க? பெரிய விருந்து கொடுக்கிறார். அவர் விருந்து கொடுக்கும் போது 22ஆம் வசனத்துல ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே நடனம் பண்ணி. ஏரோதியாளுக்கு யார் இருக்கிறாங்க? குமார்த்திக்கிறான். அந்த குமாரத்தி எங்க டான்ஸ் ஆடுறாங்க? சபை நடுவுல என்ன பண்றாங்க? டான்ஸ் ஆடுறான், நடனம் பண்றான். வசனத்துல பாருங்க. ஏரோதையும் அவனோடு கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினான். நடனம் என்றால என்னதாங்க? மகிழ்ச்சி தான். இன்னைக்கு நடனம் பண்ண விரும்புறதா நிறைய பேர் என்ன பண்றாங்க? ரொம்ப அதிகமா விரும்புறாங்க. நடனத்தை பார்ப்பது,
நடனம் ஆடுவத ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த அந்த ஏரோதியாளின் மகள் வந்து நடனம் பண்றாங்க. நடனம் பண்ணும்போது அங்க இருந்தவர்கள் எல்லாருக்கும் என்ன வந்துருதுங்க? சந்தோஷம். எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லாரும் அதிகமா சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நடனம் முடிஞ்ச உடனே அந்த சிறு பெண்ணை பார்த்து ஏரோது கேட்கிறாரு, உனக்கு வேண்டியதை கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் இல்லாமல், உனக்கு என்ன வேணும் கேளு உனக்கு. ஏன்னா இந்த சபை நடுவுல என்னுடைய பிறந்த நாள்ல எல்லாரும் நீ என்ன பண்ணிக்கிற? சந்தோஷப்படுத்திக்கிற. உனக்கு என்ன வேணும் கேளு. அதோடு மாத்திரம் நிறுத்தினா பரவாயில்ல. அடுத்து சொல்ல 23 நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும், என்கிட்ட எதை வேணாலும் கேளு. அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல. அவர் சொல்ல பாருங்க, அது என் ராஜ்யத்தில் பாதி ஆனாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். என்ன கேட்டாலும் நான் தர்றேன். என் ராஜ்யத்துல நீ பாதி கேட்டாலும் என்ன செய்யற? உனக்கு தர்றேன். ஏரோது ஆட்சி பண்றாரு இல்லைங்களா, அந்த ராஜ்யத்தினுடைய பாதி மதிப்பு எவ்வளவு? எவ்வளவு கோடி ரூபாயா இருக்கும்? எவ்வளவு மில்லியன் கணக்கான ரூபாயா இருக்குங்க இந்த மதிப்புல? ராஜ்யத்துல பாதிங்கிறது எவ்வளவு? அவர் எவ்வளவு தூரம் ஆட்சி பண்றாரோ அதை பாதியை நினைச்சிட உனக்கு தருவேன்னு சொல்லு. அவர் தருவாரோ தரமாட்டார். ஆனா என்ன சொல்லிக்கிறாரு? ஆணையிட்டு கொடுத்துக்கிறார், தருவேன்னு சொல்லிக்கிறார். பாருங்க, மார்க் 6:24 அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள். நேரம் எங்க போறாங்க? உங்க அம்மாட்ட போய் கேக்குறாங்க, ராஜா எது கேட்டாலும் என்ன பண்ணுவாரு? தருவேன்னு சொல்லிக்கிறாரு. ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன்னு சொல்லிக்கிறாரு. நான் என்ன கேட்கறதுன்னு கேட்டான். அந்த அம்மா யோசிக்கல. நம்ம என்ன பண்ணலங்க? யோசிக்கல. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை, எனக்கு என்ன வேணும்? யோவானுடைய தலைதான் வேணும். யோவான் வேணும்னு கேட்கல. யோவான் வேணும்னு கேட்டிருந்தா சிறையில் கூட யோவான கூட என்ன பண்ணிப்பாங்க? கொடுத்திருப்பான் உயிரோட. நம்ம கேட்டது என்ன? எனக்கு சரீரம்லாம் வேண்டாம், எனக்கு எதா வேணும்? தலை வேண்டும். யோவான் ஸ்நானனுடைய தலையின் மதிப்பு எவ்வளவு? எவ்வளவு மதிப்பு? ராஜ்யத்தினுடைய பாதி மதிப்பு. அது ஒரு 100 கோடி போட்டோம்னா யோவான் ஸ்நானனுடைய தலை மதிப்பு எவ்வளவு? 100 கோடி. அந்த அம்மாவோட இருதயத்தை பாருங்க. எனக்கு ராஜ்யத்தினுடைய பாதியெல்லாம் வேணாம், அது 100 கோடியோ 200 கோடியோ 300 கோடியோ 400 கோடியோ எவ்வளவு கோடி இருந்தாலும் எனக்கு வேணாம். எனக்கு எதா வேணும்? யோவான் ஸ்நானனுடைய உயிரற்ற தலைதான் வேணும். யோவான் ஸ்நானனுடைய தலையினுடைய மதிப்பு எவ்வளவுங்க? இன்னைக்கு ஒரு தீவிரவாதிக்கு வந்து தலைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த தலையை யாராவது கொண்டு வந்தா எவ்வளவு மதிப்பு? 1 கோடி, 5 கோடி, 10 கோடி, 100 கோடின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே அதிக மதிப்புக்கு போன தலை யாருடைய தலை இன்னைக்கு வரைக்கும்? யோவான் ஸ்நானனுடைய தலை. அப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். ஏரோதியாளுக்கு ராஜ்யத்தை காட்டிலும் எது மதிப்பா தெரியுது? பாவம். நான் பாவம் செய்வதற்கு தடையா இருக்கிறது யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானம் அங்க இல்லைன்னா யார் வந்துருவா? ஏரோது வந்துருவாரு. நான் யார் இடத்துல போக முடியும்? ஏரோது இடத்துல போக முடியும். ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக என்ன பண்றாங்க? அந்த ராஜ்யம் எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு எதான் முக்கியம்? பாவம். பாவம் செய்வது, ஏரோதோடு வாழ்வது. நமக்கு அதான் ஏதோ என்னவா தெரியுதுங்க, பெரிய விஷயமா தெரியுது. அப்ப பாவம் செய்வதை நிறுத்த கடிந்து கொள்ளப்பட்ட போது அதை விடுறதுக்கு வந்து ஏரோதியாளுக்கு மனசு இருந்தது இல்ல. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ராஜ்யத்துடைய பாதி கிடைக்க போகுது. அது என்னன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேண்டாம். எனக்கு என்னதான் வேணும்?
யோவானுடைய யோவான் என்னை எப்படி கடிந்து கொள்ளலாம், அவருடைய வாழ்க்கையை எப்படி கடிந்து கொள்ளலாம், நான் எப்படி ஜீவித்தால் யாருக்கு என்ன, யோவானுக்கு என்ன? பாவத்திலே வாழ்கின்ற பொழுது, கடிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கும் நிறைய பேரு பாவத்திற்காக எதை இழக்க தயாராகிறாங்க? நித்திய ரட்சிப்பு. பரலோகத்துல எவ்வளவு பலன்கள் இருக்கு. நித்திய சுதந்திரம் அங்கே இருக்கிறது, நீதியின் கிரீடம் இருக்கிறது, ஜீவ கிரீடம் இருக்கிறது, என்றென்றைக்கும் அழியாத வாழ்க்கை இருக்கிறது. இவ்வளவு தூரம் தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து இவ்வளவு காரியம் தேவன் நமக்காக செய்திருக்கிறார். ஆனா அதை நம்ம பெரிதாக மதிக்காம எதை மதிக்கிறோம்? உலகத்தில் இப்படி அற்பமான பாவங்கள், அந்த பாவங்களுக்காக எதை இழக்கவும் தயாரா இருக்கிறோம்? நித்திய ஜீவனை இழப்பதற்கும் தயாரா இருக்கிறோம். ஜீவனுக்குள் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? வைசுரன் கேட்டார். இயேசு கடைசியில சொன்னார், உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகிறது. பரலோகத்தின் பொக்கிஷத்தை பார்க்கிலும் எது அவருக்கு மேன்மையா தெரியுது? உலகத்தின் ஐஸ்வர்யம் மேன்மையா தெரியுது ஐஸ்வர்யவானுக்கு. துக்கத்தோடு இயேசு வீட்டு என்னட்டாங்க, போய்விட்டான். ஏரோதியாளுக்கு அந்த பாதி ராஜ்யம் என்னவா தெரியல, அது பெரிதா தெரியல. எதுதான் பெரிதா தெரியுதுங்க? பாவம் செய்வது. எனக்கும் ஏரோதுக்கும் நடுவுல இருக்கிறது யாரு? நான் ஏரோதினிடத்திலே போகாதபடிக்கு தடையா இருக்கிறது யாரு? யோவான் ஸ்நானகன். அவனை கொல்லணும், கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க, முடியல. ஏரோது பாதுகாக்கிறாரு. இப்போ ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அந்த வாய்ப்பை நன்றாக என்ன செஞ்சுக்கிறாங்க? பயன்படுத்திக்கிறான். யோவானுடைய தலையைக்கு பாருங்க, ஏரோது சொன்ன வார்த்தைய அகாஸ்வேரு சொன்ன வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். எஸ்தர் தேவனை பிரியப்படுத்துறாங்க. தேவன் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி பண்றாரு அகாஸ்வேரு கண்கள்ல. அப்ப எஸ்தரை பார்த்து அகாஸ்வேர் கேட்கிறார், 127 நாடுகள் ஆட்சி பண்ற யாரு? அகாஸ்வேர் ராஜா. அப்ப அந்த பகுதியில வாசிக்கிறோம், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆமான் யூதர்களை கொள்வதற்காக என்ன குறிச்சிட்டாருங்க? நாள் குறிச்சிட்டார். அந்த நாள் வரப்போகுது. எஸ்தர் எங்க இருக்கிறாங்க? ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறாங்க. மொர்தெகாய் சொல்லிட்டார், நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் ரட்சிப்பு யூதர்களுக்கு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் சொல்லிட்டார். உபவாசம் பண்றாங்க, தேவனிடத்துல ஜெபிக்கிறாங்க, தேவன் வாய்ப்பை உருவாக்குறாரு. ராஜா கேட்கிறார், ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். என்ன வேணும் உனக்கு? எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படுகிற போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். அகாஸ்வேர் சொல்ற, 2வது முறை சொல்ற, நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கிடைக்கின்ற. எஸ்தர் யாரு? ஒரு யூத ஸ்திரீ, அடிமையாக பிடித்து கொண்டு போகப்பட்டோம். இப்ப எங்க உட்கார்ந்துக்கிறாங்க? அகாஸ்வேருக்கு பக்கத்துல ராஜாத்தியா இருக்கிறாங்க, ராணியா இருக்கிறான். பெரிய மதிப்பு. இப்ப அவங்க கேட்டிருந்தா என்ன கேட்டிருக்கலாம்? எனக்கு என்ன கொடுங்க? ராஜ்யத்துல பாதி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அவங்க எதை விரும்புறாங்க? என் ஜனங்களுடைய ஜீவன் தான் எனக்கு வேணும். என்னுடைய ஜீவனும் என் ஜனங்களுடைய ஜீவனும் எனக்கு வேணும்.
பாருங்க, அகாஸ்வேருக்கு தெரியாது யூதர்களை கொலை செய்ய ஆமான் சதி பண்ணிருக்கிறான் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. எஸ்தர் யூத ஸ்திரீ என்பது ஆமானுக்கு தெரியாது. அவங்க என்ன கேட்கிறாங்க? பாதி ராஜ்யம் கேட்கிறாங்களா அல்லது யூதர்களின் ரட்சிப்பு கேட்கிறாங்களா? யூதர்களின் ரட்சிப்பு, அவங்களுடைய ஜீவன் ரட்சிக்கப்பட வேண்டும். எவ்வளவு மேன்மையான இருதயம் பாருங்க. ஏரோதியாளின் இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். அற்ப சுகத்திற்காக, அற்ப காரியத்திற்காக எது வேணான்றாங்க? ராஜ்ய வேணா. யார் வேணும்? யாருடைய தலை வேணும்? யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டும். எஸ்தரை பார்க்கிறோம். 127 நாடுகள்ல பாதி நாட கொடுக்கிறேன்ற எஸ்தர் ராஜாத்தி சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், யூதர்களின் ரட்சிப்பு எனக்கு வேண்டும். அவர்கள் கொல்லப்படாமல் காக்கப்பட வேண்டும். அவர்கள் ஜீவன் எங்களுக்கு கொள்ளை பொருளாக வேண்டும். அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியங்களை சிந்திப்பாங்க? தேவனுக்கு அடுத்த காரியங்களை தான் சிந்திப்பாங்க. உலகத்தார் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் தேவன் சொல்றார். அப்ப உலகத்துக்குரியவங்க எதான் பேசுவாங்க? உலகத்துக்குரியவைகளை தான் பேசுவாங்க. தேவனுக்குரியவர்கள் எதை பேசுவாங்க? தேவனுக்குரியவைகள். அவங்க சிந்திக்கிறது, செயல்படுறது எல்லாம் எப்படித்தான் இருக்குங்க? தேவனுக்குரியதான் இருக்கும். பேதுருவை பார்த்து ஏன் சொன்னார் இல்லைங்களா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோம்னா கால காலத்திற்கும் நித்தியத்துக்கும் நமக்கு என்ன இருக்குங்க? பலன் இருக்கு. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும், என்ன ஆகும்? அந்த பலன் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஏரோது இருக்கிற வரைக்கும் ஏரோதியாளுக்கு என்ன இருக்கும்? மதிப்பு இருக்கும். ஏரோது இல்லைன்னா ஏரோதியாளுக்கு எந்த மதிப்புமே இருக்காது. பாவத்திற்காக எது ஒன்றையும் செய்வதற்கு எப்படி இருக்கிறாங்க? துணிகரமா இருக்கிறான். எது மேன்மை என்பதை நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16-17 பாருங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். சொத்துல ஒரு 3 பங்கு இருந்தா 2 பங்கு யார் கொடுப்பாங்க? மூத்த சகோதரன் கொடுப்பான். ஏசா பசியில வர்றாரு, யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறாரு, ரொம்ப பசிக்குது, கூழ் கொடுன்னு கேட்டிருக்கிறாரு. ஏசா சொன்னாரு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன செய்ய? விற்று போடு. வசனம் சொல்றாரு பாருங்க, அதை அவரை அலட்சியப்படுத்தினார். சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு தேவையில்லை, அந்த 2 பங்கு தேவையில்லை, எனக்கு எதான் தேவை? கூழு. வசனம் சொல்றாரு பாருங்க, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, ஏதோ பெரிய ஒரு வேலைக்கெல்லாம் அவர் விக்கல, ஒரு வேளை போஜனம். ஒரு முறை வேசித்தனம் பண்ணா என்ன ஆகும்? ஒரே முறை விபச்சாரம் பண்ணா என்ன ஆகும்? நம்முடைய சுதந்திர பாகத்தை நம்ம என்ன ஆயிருவோங்க? இழந்து போயிருவோம். தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவார்னு நினைக்கிறான். வேசித்தனம், விபச்சாரம், என்னென்ன அக்கிரமம் இருக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறான். மன்னிப்பு கேட்டா தேவன் மன்னிச்சிருவார்னு நினைக்கிறான். நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் மனிதன் சுதந்திரிக்க விரும்புறாரு, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அந்த சேஷ்ட புத்திர பாகத்துல எது வருதுங்க? சேஷ்ட புத்திர பாகத்துல எது வருது? மேசியாவை பற்றிய வாக்கு தத்துவம் எதுலதான் வருது? அலட்சியப்படுத்துறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யாரு? யாக்கோபு. பாருங்க, அவர் அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு கவலையோடு என்ன செய்யறாருங்க? வசனத்தை வாசிக்கிறோம், ஆகாதவன் என்று தள்ள கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி அலைகிறாரு. கடைசியில எதை காணாமல் போயிட்டாரு? மனம் மாறுதலை. அற்பமான சுகத்திற்காக, அற்பமான பாவத்திற்காக நாம் எதை இழந்து போகக்கூடாது? வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்கள் என்ன ஆகக்கூடாதுங்க? இழந்து போயிடக்கூடாது.
ஏரோதியார் செஞ்சாங்க பாருங்க, துன்மார்க்கமான காரியம். அந்த காரியத்திற்காக எதை கேட்கிறாங்க? யோவான் ஸ்நானனுடைய எத்தனை கோடி வேண்டுமானாலும் இந்த பாதி ராஜ்யம் போகட்டும், எனக்கு எதா முக்கியம்? பாவம் தான் முக்கியம். எனக்கு அதெல்லாம் என்ன எப்படி இல்ல, முக்கியம்லாம் கிடையாது. பலவிதமான இச்சைகளில் விழுந்து போகிறான்னு சொல்றாரு. இச்சையானது கர்ப்பம் பெருத்தி பின் விதை பிறப்பிக்கும், பாவத்தை பிறப்பிக்கும். இச்சைக்கு என்ன ஆயிட்டாங்க? அவங்கலாம் விழுந்து போயிட்டாங்க. அற்பமான காரியங்களுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்யறாங்க? இழந்து போயிடுறாங்க. இயேசு ஒரு மனுஷன் இடத்துல இருந்து பிசாசுகள் என்ன பண்றாங்கன்னா துரத்துறாரு. அந்த துரத்தின பிசாசு எங்க போயிடுச்சுன்னா பன்னி கூட்டத்துல போயிடுச்சு. பன்னி ஒரு 2000 பன்னி இருக்கும். ஓடி போய் சமுத்திரத்துக்கு எல்லா பண்ணி செத்து போச்சு. சரிங்களா? அதான் வாசிக்கணும் பாருங்க. மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பண்டிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இயேசு அந்த கிராமத்துக்கு வராரு. செய்தி வந்துருச்சு. என்ன செய்தி வந்துருச்சு? பண்டிகைகள் எங்க விழுந்துருச்சுங்க? பிசாசு பிடித்த பண்டிகைகள் எல்லாம் கடல்ல போய் விழுந்து செத்து போச்சு. அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் பன்றி மேய்க்கக்கூடியவங்க. இயேசு இடத்துல சொல்றாங்க, தயவு செய்து இங்க வராதீங்க, நீங்க என்ன செஞ்சிருங்க, நீங்க எல்லை விட்டு. இயேசு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக வர்றாரு. ஆனா அவங்களுக்கு எது மேன்மையா தெரியுது? இயேசு கிறிஸ்து மேன்மையா தெரியுறாரா அல்லது பன்றி மேன்மையா தெரியுதா? பன்றி. பன்றிக்காக யார வேணாங்கிறாங்க? இயேசு கிறிஸ்து வேணான்றாங்க. இயேசுவின் இடத்துல நித்திய ஜீவனுடைய வார்த்தைகள் இருக்கு. பண்ணிட்டு என்ன இருக்குங்க? அது அருவருப்பு. எங்களுக்கு பண்ணி தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு யாரு வேணாம்? இயேசு கிறிஸ்து வேணாம். தயவு செய்து எங்கள் எல்லைகளை விட்டு போயிருங்க. யாரு நடத்துறாது பிசாசு பிடிச்சிருக்கோம், நீங்க அதை அனுப்பிவிட்டு எங்கதான் ஓடும்? பன்னி கூட்டத்துல ஓடிரும். நீங்க பண்ணியெல்லாம் செத்து போயிரும். எங்களுக்கு எதா முக்கியம்? பன்றி தான் முக்கியம். எது முக்கியம் இல்ல, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு. இயேசு அப்படி அனுப்பி விட்டாங்க. இன்றைக்கும் பன்றிகளுக்காக இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லைங்களா? பன்றி என்பது அசுத்தமானது இல்லைங்களா? அசுத்தமான காரியங்களுக்காக யாரை புறக்கணிக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தை என்ன செய்யறாங்க? புறக்கணிக்கிறான். சத்தியங்கள் கேட்கும்போது எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்குது. ஆனால் செயல்படுத்தும் போது கசப்பா இருக்குது. கேட்கும்போது நல்லாதான் இருக்கு பிரதர், ஆனா என்ன பண்ண முடியும், என்னால செய்ய முடியல. நியாய தீர்ப்பினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது இந்த சாக்கு பக்கம் அங்க போய் சொல்ல முடியுமா? யார் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்காங்களோ அவங்கதான் எங்க இருப்பாங்க? கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் இருப்பார்கள். மார்க் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தியின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவனுக்கு கட்டளை அனுப்பினான். ஏரோது வார்த்தை கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் முன்பதாக ஆணை கொடுத்துட்டாரு. ஆணை என்ன செய்ய முடியல, அவர்னால மீற முடியல. யோவானை அவர் நேசித்தார், யோவான் இடத்துல அன்பு கூர்ந்தார். ஆனாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீதிமான் என்ன பண்ணிட்டாரு? கொலை செய்யும்படி கட்டளை கொடுத்தார். ஒரு சேவகன் போறாரு, சிறைச்சாலையில யோவானிடத்துல என்ன பண்றாரு? ஒரு தாளத்துல கொண்டு வந்து என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. 28ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி அவன் போய் காவற் கூடத்திலே அவனை சிறைசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். ஒரு தலையை வெட்டி ஒரு தாளத்துல வச்சு கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு தலையை வெட்டி ஒரு தாளத்துல வச்சு நம்மளோட கையில கொடுத்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு பயமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மனைவியின் தலையை துண்டா எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தலையை கொண்டு வர, ரோட்ல பார்த்தவங்க அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க தலையை பார்த்தோன்னே. யோவானுடைய தலையை வெட்டி ஒரு தாளத்துல வச்சு கொண்டு கொடுக்குறாங்க. அதை அந்த பிள்ளை வாங்கி என்ன செய்யுதுங்க?
அம்மா சொன்னாங்க, யோவானுடைய தலையை கேள்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை உடனே போயிருச்சு. இங்க ராஜா என்ன செஞ்சிருவாரு, வார்த்தை மாறிடுவாரு என்னமோன்னு சொல்லிட்டு வசனத்துல பாருங்க, மார்க் 6:25 வசனத்துல, உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமா வந்து அனுப்பி விட்டு சொந்த அம்மா. ராஜா மனம் மாறிட போறாரு. தலையை வெட்டி தாழ்த்து வச்சு என்ன பண்றாங்க, கொடுக்குறான். தேவனுடைய பார்வையில எது வெளியேற பெற்றது என்பதை நாம் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். எது மேன்மை என்பதை உணர்ந்து கொள்ளணும். பாவங்களை குறித்து கடிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவோ கர்த்தருடைய ஊழியக்காரமும் எவ்வளவோ வாக்குகளை கொண்டு கடிந்து கொள்றாங்க. தாவீது சொல்ற, ராஜாதான் அவரு, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கின்ற. ராஜா கடிந்து கொள்ள வேண்டியதில்லை, யார் கடிந்து கொள்ளட்டும், இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும். அவ்வளவு தாழ்மையான இருதயம் யாருக்கு இருந்தது, தாவீதுக்கு இருந்தது. ஏரோதியாளின் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், ரொம்ப மோசமான கடினமான இருதயம். ஒரு நீதிமானுடைய தலை வச்சு அவங்க என்ன செய்ய போறாங்க, பரிசு கொடுத்துட்டாரு, பரிசு என்பது அந்த தலையா இருக்குது, அந்த தலை வச்சு என்ன செய்ய போறாங்க, ஏதாவது பண்ண முடியுமா? ராஜ்யத்துல பாதி கொடுத்தா கூட என்ன செய்ய முடியுங்க, ஆள முடியும். ஆனா அது எனக்கு தேவையில்லை, எனக்கு எதான் தேவை, யோவான் சொல்ற பாவத்துல அந்த அளவுக்கு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அன்பு கூறுறாங்க. மத்தேயு புஸ்தகம் 23 பாருங்க, மதிகேடரை குருடரே, எது முக்கியம், பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயம் எது முக்கியம்? பாருங்க, பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் எது முக்கியம் நினைக்கிறாங்கன்னா, தேவாலயத்தின் பொண்ணதான் முக்கியமா நினைக்கிறாங்க. தேவாலயமா தேவாலயத்து பொண்ணான்னு பார்க்கும்போது எது முக்கியமா நினைக்கிறாங்க, தேவாலயத்தின் பொண்ணு முக்கியமா நினைக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, அந்த பொண்ணை பரிசுத்தமாக்குறது எது, தேவாலயம். தேவாலயம் தான் முக்கியம். பலிபீடமா, பலிபீடத்தில் கூடிய காணிக்கை எது முக்கியம், அவங்க சொல்றாங்க காணிக்கை தான் முக்கியம்ன்றாங்க. இயேசு சொல்றாரு, பலிபீடம் தான் முக்கியம். ஏன்னா அந்த காணிக்கையை பரிசுத்தமாக்குறது எது, பலிபீடம். எது முக்கியம் என்பதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதெல்லாம் வெறுக்கிறார், நாம் என்ன செய்யணும், அதை வெறுக்கணும். தேவன் எதை அன்பு கூறாரோ நாமும் என்ன செய்யணுங்க, அதை அன்பு கூற வேண்டும். மனுஷருக்கு முன்பதாக எது மேன்மையாக எண்ணப்படுகிறதோ அது கர்த்தருக்கு முன்பதாக என்னவா இருக்கு, அருவருப்பா இருக்குன்ற. மனுஷனுக்கு முன்பதாக எது மேன்மையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் எப்படிதான் இருக்கும், அது அருவருப்பா இருக்கும். 1 பேதுரு புஸ்தகம் 3:3 பாருங்க, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அவ எந்த அலங்கரிப்பை விரும்புறாங்க, புறம்பான அலங்கரிப்பு. தேவன் சொல்றாரு, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் ஏதோ ஸ்திரீகளுக்கு மாத்திரமா, எல்லாருக்குமே இந்த சத்தியம் எல்லாருக்குமே பொருந்தும். புறம்பான அலங்கரிப்பை பார்க்கலாம் எந்த அலங்கரிப்பு முக்கியமானது, உள்ளான அலங்கரிப்பு முக்கியமானது. அதுதான் தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டது, வெளியேற பெற்றது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறார். நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா எல்லாரும் பாராட்டுவாங்க, தேவன் எதை பார்க்கிறாரு, இருதயத்தை. உள்ளான மனுஷனை பார்க்கிறார். உள்ளான மனுஷன்ல சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம் இருந்துச்சுன்னா தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டது, அது விலையேற பெற்றது. எது விலையேற பெற்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவானுடைய தலை மதிப்பு எவ்வளவு, ராஜ்யத்தினுடைய பாதி. அந்த ராஜ்யத்தினுடைய பாதி மதிப்பு எவ்வளவு இருக்கும், 200 கோடி 300 கோடி 400 கோடி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். உலகத்திலே யோவான் ஸ்நானனுடைய தலையின் மதிப்பு இன்னைக்கு வரைக்கும் எப்படிதான் இருக்குங்க, அதிகமா தான் இருக்கு. அந்த மதிப்பு யாருக்கா வச்சிருக்கிறாங்களா, இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்லை. ராஜ்யத்தினுடைய பாதியை நான் கொடுக்குறேன், அவன் தலை வேணும்னு யாராவது கேட்டிருக்கிறாங்களா? ஆனா யோவானுடைய தலைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஏன் தலை கேடு, அந்த தலை ஏன் கேட்டாங்க,
காரணம் என்ன? பாவம். பாவத்துல ஊறி போனதுனால, பாவத்துல விருப்பப்படுறதுனால அவங்க எதை விரும்புறாங்க? எதை விரும்புறாங்க? யோவானுடைய தலை விரும்புறாங்க. நாமும் அப்படி இராதபடிக்கு நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும்.